ஆஸ் அ மென்னா நீங்க எத்தனை பேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க? பி ஹானஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பசங்க நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? ஸ்கின் கேர்னாலே ஒரு கேர்லி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் எல்லாத்துலயுமே இருக்குது. இட்ஸ் காமன் ஃபார் மென் ஆல்சோ. நீங்க பொண்ணா இருங்க பையனா இருங்க, அது சொசைட்டிக்கு நோ மேட்டர். ஃபர்ஸ்ட் உங்களோட அப்பியரன்ஸ் தான் வந்து எப்பவுமே நின்று பேசும். சிங்கிள் பைசா கூட செலவு பண்ணாம எப்படி உங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பட் இந்த வீடியோ எல்லாம் சொல்ற மாதிரி எப்படி இருந்தனா இதை ஃபாலோ பண்ணி நான் இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி வந்து நான் உருட்ட மாட்டேன். நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நான் உங்க தினேஷ், இது உங்க தினேஷ் குரூப் சேனல். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி டாபிக். நம்பர் 1, ட்ரிங்க் டெடாக்ஸ் ட்ரிங்க். நான் சொன்னது இது ஏதோ ப்ராடக்ட் நினைக்க வேணாம், ஜஸ்ட் நான் வந்து தனியா தான் சொன்னேன். டெய்லி ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் வந்து per day நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடா இருக்கும். உங்களோட செபாசியஸ் கிளாண்டுமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இது என்ன கிளாண்ட், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வேற ஒண்ணும் இல்ல. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட பாடியில வந்து டாக்ஸின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கிரியேட் ஆகும். அப்படி டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகும் போதுதான் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. நீங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் போது உங்களோட ஸ்வெட் அண்ட் யூரின் கிளாண்ட்ஸ் வழியுமே இது ஆட்டோமேட்டிக்கா புல் அவுட் ஆகிரும். உங்களோட ஃபேஸ் சும்மா பளிச்சுன்னு ஆயிரும். நம்பர் 2, டோன்ட் யூஸ் சோப். உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின்னும் உங்களோட பாடி ஸ்கின்னும் ஒன்னான்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்தியன் ஜேர்னல் ஆஃப் டெர்மட்டாலஜின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஃபேஸோட pH வேல்யூவும் உங்களோட பாடியோட pH வேல்யூவும் சேம் இல்ல. சோ ஃபேஸுக்கு வந்து சோப் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்துதான் நீங்க இன்னைக்கு பாக்குற மமாயர், நிவியா, கார்னியர், இந்த மேன் கம்பெனி, இந்த மாதிரி மென்ஸ் ப்ராடக்ட் வந்து பூம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதுல நான் பர்சனலா யூஸ் பண்றது என்னன்னா நிவியா ஆல் இன் ஒன் மென் ப்ராடக்ட். உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஃபேஸா இருந்தாலும் சரி, ஆயிலி ஃபேஸா இருந்தாலும் சரி, ஃபேஸை டீடைல் பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஆல் இன் ஒன்னா இது 3 இருக்கும். நான் பர்சனலா யூஸ் பண்றேன். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்பர் 3, ஈட் ரிச் ஃப்ரூட். ஈட் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏதோ ரிச் பீப்புள்ஸ் மட்டுமே சாப்பிட்ற ஃபுட்டு நான் சொல்ல வர கிடையாது. நான் சிம்பிளா எல்லாத்துக்கும் வயபிளா இருந்தா மட்டும்தான் நான் அந்த ஒரு சொல்யூஷன் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்க அட் மார்னிங் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா ஒரு அம்லா, ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஒரு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வெந்தயத்தன், ஃபெனுக்ரிக் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ஸ்கின் வந்து சேஞ்சஸ் நடக்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா டெய்லி ஒரு ஃப்ரூட் சாலட் கன்சியூம் பண்ணுங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் முடிஞ்சால் உங்களால ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஜஸ்ட் இது ஒரு ஆட் தான். ஐ ப்ராமிஸ் யூ வில் கெட் கிளியர் ஸ்கின் இன் த லாங் ரன். நம்பர் 4, ஐஸ் மாஸ்க் தெரப்பி. நான் லாஸ்டா நேச்சுரல்ஸ்க்கு ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். அப்போ ஒரு வடக்கு அண்ணன் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு ஃபேஸ் டீடைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். 350 அப்படின்னு சொன்னாரு. 350 rupees அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி வந்துட்டோம் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு போட்டு தொலைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் 20 days ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எது 20 days ஒன்ஸ் அப்படின்னா மந்த்லி 700 ஆகுது. ஃபேஸ் டீடைன் பண்றது இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன். அப்ப என்னோட பியூட்டிஷியன் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல ஒரு நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சிருங்க. அதுக்கடுத்து அதை வெளியே கொண்டு வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணி 10 seconds வந்து உங்களோட ஃபேஸை வந்து அதுல டிப் பண்ணுங்க. அது மாதிரி ரிப்பீட்டேட்டிவா 6 times பண்ணுங்க. உண்மையாவே காசு செலவு பண்ணாம உங்களோட டெட் ஸ்கின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்பர் 5, ஸ்லீப்பிங் ரொட்டீன். ஆஸ் ஐ செட் அபவுட் எல்லாமே ஒரு ஆட் ஆன் தான். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் லைக் மொபைல், லேப்டாப் ஆர் எனி அதர் கேட்ஜெட்ஸ், அப்புறம் நைட்டு எப்போ போனாலும் கிடைக்கிற பிரியாணி, மிட் நைட் பிரியாணி, அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு நாமளே கொடுத்துக்கிற ஃபேக் டிப்ரெஷன்ஸ். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா சம்மர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒயிட் கேர் சீக்கிரமாவே வந்துடும். உங்க பாடி ஒபிசிட்டி சீக்கிரத்துல ஆயிரும். இந்த மாதிரி நிறைய நல்ல நன்மைகள் வந்து நீங்க நைட்டு தூங்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட ஸ்கின் மட்டும் டேமேஜ் பண்ண போறது கிடையாது, உங்களுடைய பாடி அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட் அவுட் ஆக்கிரும். ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் அண்ட் ரொட்டீன் ஸ்லீப். வி கேம் டு த போனஸ் செஷன் ஆஃப் த வீடியோ. நீங்க ஒரு மென்னா இருந்தீங்க அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து மென்ஸ் டோனர் அப்படின்னு யூஸ் போட்டு பாருங்க. ஒரு 150 rupees, அரௌண்ட் 200 rupees வரும். அது செம்ம ஒருத்தான ஒரு ப்ராடக்டா. இல்ல ப்ரோ நான் அதுக்கு அஃபோர்டபுள் இல்ல அப்படின்னா 1 hour ஒன்ஸ் ஜஸ்ட் ஃபேஸை வந்து வாட்டரால் கழுவிட்டு உங்க ஒர்க்கை பாருங்க. தட்ஸ் இட். I hope you all taking important takeaway from this video. இந்த மாதிரி பவர் பேக்கடான கண்டென்ட்டோட நான் வந்து ரீச் அவுட் பண்றேன். Until then, stay tuned. Peace out. டாடா.